ப்ரோ என்ன ப்ரோ படம் பார்த்துறீங்க? கங்குவா ப்ரோ. எப்படி இருக்கு கங்குவா? ப்ரோ பட்டு மோசம் ப்ரோ. 180 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வந்தே வேஸ்ட் ப்ரோ. வீட்டுல சண்டை போட்டு வந்தேன் ப்ரோ. பார்த்தா ஐயோ படம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆடியோ லான்ச்ல வச்சாங்க ப்ரோ. நான் வந்து சரி வேற லெவல்ல இருக்குன்னு வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை ப்ரோ. சூர்யா கோசம் படம் பார்க்கலாம் ப்ரோ. சூர்யா அந்த மாதிரி நடிப்பு நடிச்சிருக்காரு ப்ரோ. அவரு கோசம் வேற லெவல்ல இருக்குது ப்ரோ. சூர்யா நடிப்பு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டு ஒன்று எடுத்துன்னு வராங்க ப்ரோ. அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரிய மாட்டேது ப்ரோ. சும்மா அப்படி பாட்டு அதை அவாய்ட் பண்ணிடலாம் ப்ரோ. அது அவாய்ட் பண்ணா கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அது சும்மா அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல ப்ரோ. செகண்ட் ஹாப் ஒரு அளவு பரவாயில்ல. கார்த்தி என்ட்ரிலாம் பயங்கரமா இருந்தது தலை. அதெல்லாம் மறக்க அவர்லாம் அச்சிக்க முடியாது. நடிப்பு அந்த மாதிரி கார்த்தி இது அசுர நடிப்பு வந்துக்கிறாரு ப்ரோ. சரி ப்ரோ, பாபியோட வில்லன் எப்படி ப்ரோ? ப்ரோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறைய இது கொடுத்துருக்கலாம் ப்ரோ. அவர் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் வந்து போறதுனால அவருக்கு கொஞ்சம் இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோல் கொடுத்துருந்தாருன்னா டைரக்டர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார் சித்து சிவா. அவர் இன்னும் கொஞ்சம் ரோல் நல்லா கொடுத்துருந்தாரு. அவர் நல்லா பண்ணியிருப்பாரு ப்ரோ. சரி ப்ரோ, அனிமல் படத்தோட எப்படி இருக்கு? அனிமல் படத்துல பயங்கரமா வில்லன் பண்ணிருப்பாரு. இந்த சண்டை அந்த பாடிலாம் பயங்கரமா இருக்கு. இதுல எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ அனிமல்லாம் வேற லெவல் ப்ரோ. அதெல்லாம் அச்சிக்க முடியாது ப்ரோ. இந்த படம்லாம் சும்மா ப்ரோ. அனிமல் எதிர்க்கு அனிமல்லாம் அந்த மாதிரி ப்ரோ. என்ன ப்ரோ இல்ல அனிமல் படத்தோட இது நல்லா பாடிலாம் அவர் நல்லா இருக்கா? இவருக்கு பாடிலாம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி பாடிலாம் கொஞ்சம் ஓரளவு பாடிலாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா அனிமல் படம் மாதிரிலாம் வராது. சரி ப்ரோ, இவங்க தீசா பட்டானி ஹீரோயினி அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? தீசா பட்டானி சும்மா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோல் நல்லா குத்துருக்கலாம். அவர் சும்மா கொஞ்சம் நேரம் வந்து போற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அவர் சும்மா தீசா பட்டானினா சும்மா தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரோல் குத்துருக்கலாம். இந்த கதைக்கு அந்த தீசா பட்டானி ஹீரோயினி தேவையா தேவை கிடையாது? அது தேவையில்லை. அது எப்படி தேவையில்லைன்னு நினைக்கலாம். அது ஃபுல்லா அப்படி சண்டை அந்த மாதிரி தான் ப்ரோ வந்து இருக்குது. அது தேவையில்லை ப்ரோ. ஹீரோயினியே எதுக்குதான் ஹீரோயின் சும்மா எத்தனை தான் தெரியல. சும்மா அது பேரை கோசம் எடுத்து ஹீரோயினி படம் ஏன்னா ஹீரோயினி கோசம் இருக்கணும் அப்படின்னு. சரி ப்ரோ, இப்போ மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா சவுண்ட் எஃபெக்ட் தான் கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி சவுண்டா தான் இருக்குது. ஆனா படம் ஒரு அளவு பரவாயில்ல ப்ரோ. மியூசிக் சாங்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குது. அதெல்லாம் நல்லா சாங்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சரி ப்ரோ, சிறுத்தை சிவா டைரக்டர் அவரை பத்தி என்ன சொல்ல ப்ரோ? அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துடலாம் படம். சூர்யா வச்சு எடுத்துறாரு. போன அஜித்தை வச்சு செஞ்சாரு. சூர்யா வச்சு எடுத்துற இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துடலாம் ப்ரோ. ஏன் தான் இப்படி பண்ணா தெரியல கடவுளே. அஜித்தை வச்சு பெருசா பெரிய இட்டு தரவே இல்லை அவரு. அதான் ப்ரோ அவரு அந்த மாதிரி தான் பண்ணா. சரி இதாவது நல்லா இட்டு தருவாரு நினைச்சா இதுவும் அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு ப்ரோ. சரி சூர்யா தான் வச்சு ஏன் இப்படி பண்ணாரு தெரியல. சூர்யா ஆல்ரெடி நல்லா பண்றவரு. அவரை வச்சு செஞ்சு விட்டாரு. 2 வருஷம் கழிச்சு படம் வருது சூர்யாவோட. நாங்க கூட அதான் ப்ரோ வெயிட் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு வந்தோம் ப்ரோ. எங்க அம்மா எல்லாம் அடிச்சாங்க என்ன போவாதான். நான் தான் வீட்டுல சண்டை போட்டு 180 ரூபா வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ. 3D ஷோன்னு வந்து பார்த்தா சும்மா 3D ஷோ தான். சும்மா வந்து பாத்துட்டு போலாம். அவள் தான் 180 ரூபா வேஸ்ட் ப்ரோ. சரி ப்ரோ, படத்தை பத்தி சூர்யா பத்தி சிறுத்தை சிவா பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்களா? சூர்யா ஆக்டிங் கோசம் போகலாம். கார்த்தி ஆக்டிங் கோசம் போகலாம். அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அவள் தான் ப்ரோ படம் சும்மா வேற லெவல். அதாவது சும்மா போகுது. அவள் தான் வேஸ்ட் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே தேங்க் யூ. ஓகே ப்ரோ. என்ன மூவி பாத்துறீங்க? கங்குவா எப்படி இருக்கு கங்குவா? நல்லா இருக்கு. பார்க்கலாம். பார்ட் 2 வெயிட்டிங். ஏன்னா பார்ட் 2 வெயிட்டிங் சொல்றீங்க. கார்த்திக்கும் சூர்யாக்கும் சண்டை வரணும். பிடிக்கல அதனால தான் பார்ட் 2 சூர்யா படம். சரி ஆக்டிங் எப்படி தலைவா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஒருத்தர் எல்லாமே படம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அது சும்மா சொல்றாங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. வந்து பாருங்க எல்லாரும். சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுங்க. பாபி டோல் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவரும் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சிவா தான் கொஞ்சம் நல்லா பண்ணல. நல்லா பண்ணல. தீசா பட்டானிக்கும் சூர்யாக்கு எப்படி காம்போ கரெக்டா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் 20 நிமிஷம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்கு. டிஎஸ்பி நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. மியூசிக்கா பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஓகே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் படத்தை. ஒரு தடவை தான் பார்க்கலாம். ரேட்டிங் 5க்கு 3.7. 5க்கு 3.7. ஓகே 10க்கு அது 7 தரலாமா? எப்படி இருக்கு இந்த மூவி? படம் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சொதப்பில் தான் இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கலுக்கும் இப்போ இருக்க ரியலுக்கும் போட்டு சொதப்பி பெருசாக ஒன்றும் இல்லை. படம் பார்த்த மாதிரி முதல்ல லாங்குவேஜில் என்ன பேசுகிறாங்க, இந்த ஷான்றாங்களா சாமின்றாங்களான்னே புரியல உண்மையில். ஆக்டிங்லாம் எப்படி தலைவா இருக்கு? ஆக்டிங்லாம் ஓகே. ஆனால் கதை சுத்தமாக புரியல. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. அதான் சொல்றாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியும் ரியலையும் இப்போ கனெக்ட் பண்ண வந்த அதுக்கு இதுக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்ன ஒன்னே ஒண்ணுதான், அந்த பையனை காப்பாற்றலாம் அவ்வளவுதான். அவரோட ஸ்டோரியே வந்து அந்த கொடுத்த வாக்குறுதி அந்த இடத்துல பண்ண முடியல. எந்த ஜென்மத்திலையும் பார்க்க அந்த ஒரு பையனுக்காக தான் கதையும். படம் ஒன்றும் பெருசா இல்லைண்ணா.